ஏலியன் வித் கேதர்ஸோட ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்ட்டு பார்ட் 1ல பாதி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபுல் ஆஃப் ஃபேப்ரிக் கால்குலேஷன் டே 8 பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. 204 inches ஃபேப்ரிக் கட் பண்ண எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 மீட்டர்ல இருந்து எவ்வளோ ஃபேப்ரிக் நம்மளால கட் பண்ண முடியும்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த 204 inches ஆஃப் ஃபேப்ரிக் வந்துட்டு கட் பண்ண எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபேப்ரிக் வித் டிவைட் பை gathers length into 40 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வித் பை gathers length மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் வித் பை gathers length, இந்த ஃபேப்ரிக் வித் அப்படின்றது 35 inch இருக்கும், இல்லை 40 or 55 60 inch அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன ஃபேப்ரிக் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபேப்ரிக்கான வித் வந்துட்டு நீங்க எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் 45 டிவைட் பை gathers length. ஸோ என்னோட gathers length 8.5 which is அப்படி நம்ம போட்டோம்னா 5.3 வருது. ஸோ இந்த டெசிமலை நம்ம விட்டுட்டு இந்த ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும், 5 inch மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த 5 கொண்டு போய் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 into 40 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1 மீட்டருக்கு 200 inches ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு 204 inches ஆஃப் ஃபேப்ரிக் கிடைக்க எனக்கு எத்தனை மீட்டர் வேணும்ன்றத பார்க்கறதுக்காக 204 டிவைட் பை 200 அப்படின்னு சொல்லிட்டு போடணும், which is 1.02 மீட்டர். ஏலைனுக்கு கீழே கேதரிங் அட்டாச் பண்றதுக்கு மட்டுமே 1.2 மீட்டர் வேணும். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஃபார் ஏலைனுக்கு எவ்வளவு ஃபேப்ரிக் வேணுமோ அதுவும் கேதர்ஸ்க்கு தேவையான ஃபேப்ரிக்கையும் ஆட் பண்ணணும், which is 2.3 plus 1.02. அப்போ 3.32 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு தேவை. ஃபுல் லென்த் 55, waist round 30 inch, gathers length 5 inch, ஃபேப்ரிக் வித் 60 inch. இந்த மெஷர்மெண்ட்க்கு ஏலியன் வித் கேதர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபேப்ரிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட்க்கு ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். யூஸ்ஃபுல்லான சேவிங் டிப்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் அண்ட் ஸ்மைல்.